ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. இந்த பப்பி ஒரு ஃபீமேல் பப்பிங்க. இது ஒரு கண்டெடுத்த கயல். இவ பேர் கயலுங்க. இது வந்து ஒரு 25 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் தான் வரும். ரொம்ப சின்ன குட்டிங்க. நான் எப்போவுமே விரிச்ச மில்லத்தை கூட்டி குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் போட்டுட்டு பால் வாங்கிட்டு வருவேங்க 7 மணிக்கு. அது மாதிரி தான் குப்பையை போட்டுட்டு பால் வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த குப்பைமேட்டிலேருந்து நடந்து போயிட்டு இருந்துச்சுங்க. ஏதோ கருப்பாக போகிற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு ரிவர்ஸ் வந்து பார்த்தா இது ஒரு குட்டி நாய்ங்க, பாவம். நான் என்னோடய வண்டி இதில் கவரில் வச்சேன் பாருங்கள், உட்காந்துக்குச்சு. ஆனால் அதை வச்சு ஓட்ட முடியல. நான் கொண்டு போய் யாரையாவது கூட்டிகிட்டு வரலான்னா கூட இது எங்கேயாவது போய் அடிபட்டுரும். அதில் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், என்னோடய கக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு கையிலே வண்டி ஓட்டி கொண்டு போயிட்டேங்க. கொண்டு போய் விட்ட உடனே நம்ம பிள்ளைங்க எல்லாமே இவனை ஏற்றுக்கலை. கொஞ்சம் நேரம் எல்லாம் குழச்சிட்டு வளைச்சி பார்த்தானுங்க. அதனால் கேச்சுக்குள்ளேயே விட்டுட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றி வச்சேன், குடிச்சிட்டு ரிலாக்ஸாக தான் இருந்தான். அப்புறம் ஃபுல் டே வந்து நான் கேஜிலே வச்சுட்டேங்க. சாயங்காலமாக அவனை அவுத்து விட்டேங்க. விளையாட ஆரம்பிச்சிட்டான், எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இவனுக்கும் வேக்சின் போடணுங்க. முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட 4-5 பிள்ளைங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்க, வேக்சின் போடணும். நாளைக்கு தான் இவங்க எல்லாத்தையுமே குளிக்க வச்சு எடுத்துகிட்டு போய் வேக்சின் போட்டு வரணும். ஏற்கனவே பஞ்சம் இருக்கா, அதுக்கப்புறம் மருதாணிக்கு வேக்சின் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஹந்தின்னு ஒரு பாப்பா, ஃபீமேல் பாப்பா இருக்குது. ஒருவேளை நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சு தான் கொண்டு வந்து விடுறாங்களா என்னன்னு தெரிலங்க. முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.